அப்பா இந்த முறை நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. இல்லன்னா வரதுக்கு 1 இல்ல 2 மாசம் ஆகுமே. 2 ட்ரிப் கேன்சல் பண்ணியாச்சு. அதனால தான் ரொம்ப ஈஸியா ஆச்சு வர்க் ஃபினிஷ் பண்றதுக்கு. அதனால தான் சீக்கிரமா வந்தேன். அது நல்லது தானே. இந்த மாதிரி ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே வீட்ல இருக்கலாம்ல. நான் உன் கூட தங்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். நீங்க நிறைய இடம் நிறைய ஆட்களை பாக்குறீங்க. ஆனா என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்பா டூர் கம்பெனி வச்சிருக்காரு, அதனாலதான் அவர் எங்க வேணாலும் போறாரு. யாரு சொன்னாங்க அப்படி? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அவங்க கிட்ட சொல்லு, உங்க அப்பா ஒரு நாள் ஒண்ணு நீ நினைச்சு பார்க்காத இடத்துக்கு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவான்னு. அந்த மாதிரி நாள் என்னைக்கு வரும் சொல்லுங்க. என்னோட கல்யாணத்துக்கு கூட நீங்க வருவீங்களான்னு டவுட்டா தான் இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறது இல்ல. உன்கிட்ட இதை பத்தி யாராவது பேசினாங்களா? என்ன? யாரும் என்கிட்ட இதை பத்தி பேசினது இல்ல. நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்ப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த பையனோட பேர் என்ன? பையனா? எந்த பையனை பத்தி பேசுறீங்க? எல்லாம் ஓகே தான். ஆனா அவன் எதுக்காக பொம்பளை மாதிரி நடந்துக்கிறான்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா உங்களுக்கு? அது ஓகேதான். ஓ மை காட். அப்புறம் இப்போ என்னோட சின்ன பொண்ணு ரொம்ப பெருசா வளர்ந்துட்டால. அவன் ரொம்ப நல்லவன்பா. அவனை என்னைக்காவது ஒரு நாள் நான் பார்க்கலாம்ல. அவனை ஒரு நாள் கூட்டிட்டு வா, நான் அவன்கிட்ட பேசணும் என்ன பத்தியும். அவன் எங்க தங்கியிருக்கான்? அதான் பைபாஸ் பக்கத்துல இருக்குல்ல, அங்கதான் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப அவன் சினிமா எடுக்கிறதுக்காக இன்ஸ்டிடியூட்ல படிச்சிட்டு இருக்கான். ஓ அப்படியா? ஃபிலிம் மேக்கரா? குட்.